மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரேமி, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவின்படி அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு தினமும் வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீரை காவிரியில் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதற்கு கர்நாடகம் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது. இந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மேகதாது பிரச்சினை தொடர்பாக பேச்சு நடத்த முதலமைச்சர் விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்வது உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் நிர்மல்குமார், முதல்வரின் செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாக தெரிகிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டினால் தமிழகத்தில் குறிப்பாக விவசாயிகள் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாவார்கள் என தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இருப்பினும் மேகதாது அணையை கண்டிப்பாக கட்டப்படும் என கர்நாடக அரசு திட்டவட்டமாக கூறி வருகிறது. இது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், தலைமை செயலாளர்கள், துறைகளின் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருடன் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகம் செல்ல உள்ள நிலையில் இந்த ஆலோசனை தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ரூபி, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.